எடப்பாடி என்ன வேணா சந்தர்ப்பவாதி, துரோகி. இதுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கோல்டன் பிரைஸ் ஆர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும் எடப்பாடி தான் கொடுக்கணும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது அனைத்து அதிமுக தொண்டர்களது விருப்பம். அதிமுக ஒருங்கிணையாவிட்டால் அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை என்பது முடிவு செய்யப்பட்ட ஒன்று. நம்ம 2ஆம் இடத்துக்கு வருவோமான்ற பய உணர்வு ஏற்பட்டுவிட்டது. அப்போ 2ஆம் இடத்துக்கே வர முடியாது, 3ஆம் இடத்துக்கு போய்விட்டால் அதிமுக என்ற கட்சி இருந்து பிரயோஜனமே கிடையாது. அந்த லெவலில் தான் அதிமுக, அந்த லெவலில் தான் அதிமுகவை எடப்பாடி கொண்டாந்து வச்சிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் ஒரு மூத்த தலைவர், எம்ஜிஆருடைய நம்பிக்கை பெற்றவர், ஜெயலலிதா அவர்களும் நம்பிக்கை பெற்றவர், பண்புமிக்க தலைவர். அவரை பொறுத்தவரைக்கும் அவர்கிட்ட கூவத்தூரில் இருந்து அவர்கிட்ட ஆட்சி பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தால், சசிகலா அவர்கள் ஒப்படைத்திருந்தால் இன்னைக்கு அதிமுக இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கு. அதிமுக வந்து ஒன்றிணைச்சாவது முயற்சி பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணி அப்படின்னு சொல்லி இபிஎஸ் ஒத்துக்குவாரா? இபிஎஸ் ஒத்துக்க வச்சா ரெட்டலை பிடிக்கிட்டா என்ன பாஜக வஞ்சிச்சது ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுவாரு. என்ன பாஜக வஞ்சிக்கிறாங்கன்னு ஒரு விக்டிம் கார்டும் ப்ளே பண்ணுவாரு. ப்ளே பண்ணி என்ன பண்ண போறீங்க? பாஜக கூட தானே கூட்டணி வச்சிருந்தீங்க. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அண்ணாமலை, பாமக மூணையும் தனியாக பிரித்து கொண்டு போய் விஜயோட ஒரு கூட்டணி வச்சு இன்னொரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கூட்டணி பனால், இந்த கூட்டணி பனால். அதுக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எப்படி வந்து ஜெயலலிதா வந்தோடனே எம்ஜிஆர் ஆட்கள்லாம் காலி பண்ணிட்டு தனக்குன்னு ஒரு டீம் உருவாக்குச்சோ, அதே மாதிரி எடப்பாடி ஜெயலலிதா கூட இருந்த அத்தனை பேரையும் காலி பண்ணிட்டு தனக்குன்ற ஒரு டீமும் உருவாக்குறாரு. அப்போ இவரது ஓன் கட்சியாக உருவாக்குறாரு. அப்படி செல்வாக்கான தலைவராக வெற்றி பெற்ற பின்பு உருவாக்கினா கூட மக்கள் ஏற்றுக்குவாங்க. நீ வெற்றியை பெறலையே அப்புறம் உருவாக்கி என்ன பண்ண போற? அதிமுக எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, ஜெயலலிதா அவர்கள் வளர்த்த கட்சி, ரெட்டலை சின்னம் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரணுன்றது அதிமுக தொண்டர்களது உண்மையான விருப்பம். ஆனால் அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு எப்படியோ பிஜேபி பின்னால் போய் நம்மளை பாதுகாத்துக்குவோம், நம்ம சொத்தை பாதுகாத்துக்குவோம். ஏன் எக்கெடுக்கிட்டு போனாங்க? இப்போ செங்கோட்டையன் இன்னைக்கு ஒதுக்கப்பட்டது, இன்றைக்கி காலையில் நீக்கியிருப்பாங்க. நீக்கிறதுக்கு எல்லாமே உத்தரவெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. நேற்றே ஒரு ஆளை வச்சு கருங்காலி செங்கோட்டையன் நாளைக்கு நீக்கப்படுவார் அப்படின்லாம் சொல்ல வச்சுட்டாங்க. ஏன்னா எடப்பாடியை சுற்றி ஆர்எஸ்எஸ் கருங்குடிகள் கைக்கூலிகள் இருக்காங்க. அந்த விமர்சனம் நேரடியாகவே வைக்கிறேன். உண்மையாக இருக்காங்க. அவங்க தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க எடப்பாடியை. Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு பொன்ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். வணக்கம்ப்பா. செங்கோட்டையனுடைய செய்தியாளர் சந்திப்பை பார்த்துருப்பீங்க. அவர் பிரிஞ்சு சேரவங்களும் ஒன்று சேருங்க அப்படின்னு சொல்றாரு. முதல் முறையாக அதிமுகவில் ஒரு மூத்த தலைவர் ஒரு கழக குரலை எழுப்பியிருக்காரு. இது தேர்தலில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது சார்? இப்படி பேசுவார்னு எதிர்பார்த்தீங்களா, இல்லை வேற ஏதாவது ஒரு அதிரடியான முடிவுகளை எடுப்பாருன்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை, அது ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது அனைத்து அதிமுக தொண்டர்களது விருப்பம். அதிமுக ஒருங்கிணையாவிட்டால் அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை என்பது முடிவு செய்யப்பட்ட ஒன்று. அப்போ இதை வந்து புரிந்து கொண்டு 10 தேர்தலில் தோல்வி அடைந்த பின்பும் இன்னமும் நான் பாடம் கற்றுக்கொள்ள மாட்டேன், நீக்கப்பட்டவர்கள் தான், அவர்கள் துரோகிகள் என்றெல்லாம் வந்து பட்டம் கொடுத்து அவர்களை வந்து இன்றைக்கு அதிமுகவில் வந்து இன்றைக்கி தனிமைப்படுத்தப்பட்டு அதிமுக இன்றைக்கி 2ஆம் இடத்திற்கு வர முடியுமா என்ற ஒரு சந்தேகத்தை பெரும்பாலான அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், அமைச்சர்கள், தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் அவர்கள் மத்தியிலே ஒரு உணர்வு, நம்ம 2ஆம் இடத்துக்கு வருவோமான்ற பய உணர்வு ஏற்பட்டு விட்டது. அப்போ 2ஆம் இடத்துக்கே வர முடியாது, 3ஆம் இடத்துக்கு போய்விட்டால் அதிமுக என்ற கட்சி இருந்து பிரயோஜனமே கிடையாது. அந்த லெவலில் தான் அதிமுகவை எடப்பாடி கொண்டாந்து வச்சிருக்காரு. ஓகே. 2024 பாராளுமன்ற தேர்தலில் 7 இடத்துல டெபாசிட் போச்சு, 13 இடத்துல 2ஆம் இடம், 3ஆம் இடம், ஒரு இடத்துல 4ஆம் இடம். இப்படி போய் 44% வாக்குகளை கொடுத்து சென்றார் ஜெயலலிதா. ஆட்சியை கொடுத்து சென்றார் ஜெயலலிதா. 138 எம்எல்ஏக்களை கொடுத்து சென்றார் ஜெயலலிதா. எல்லாவற்றையும் இழந்து பழனிசாமி மட்டும் எதிர்க்கட்சி தலைவராக நிற்கிறார். பழனிசாமி மட்டும் முன்னாள் முதலமைச்சராக நிற்கிறார். மற்ற அத்தனை பேரும் எல்லாத்தையும் ரதகத துரகாதிபதிகளை இழந்தார்கள். பழனிசாமிக்கு Z+ செக்யூரிட்டி, பழனிசாமிக்கு முன்னாள் முதல்வர் என்ற தகுதி, பழனிசாமிக்கு முன்னாள் முதல்வர் என்ற அனைத்து எல்லாம் இருக்குது. அவருக்கு திரும்பி அதிமுக ஆட்சிக்கு வந்தான்னா வராட்டான்னா?
ஆனால் இப்போ இன்னைக்கு செங்கோட்டையன் பேசுனதுக்கு பின்னாடி நிறைய ரியாக்ஷன்ஸ் பார்க்குறோம். அதில் முக்கியமாக திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசுனது இது நல்ல விஷயம், இதுக்காக நானும் பேசுவேன் அப்படின்றாரு. அப்படின்ற பட்சத்தில் இந்த குரல் எப்படி புரிஞ்சுக்கிறது சார் பாஜகவோட? அதாவதுங்க பிஜேபி வந்து ராகுல் காந்தி ஒன்று சொன்னார், யூ வில் நெவர் எவர் வின் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு பார்லிமெண்ட்டத்தில் மோடியை பார்த்து சொன்னார். அதை நாங்கள் ஜெயிச்சு காமிக்கிறோம், அதை நாங்கள் வந்து பொய்ன்னு காமிக்கிறோம்னா இப்போ மோடியும் அமித்ஷாவும் களமிறங்கியிருக்காங்க. களமிறங்கி பார்த்து எடப்பாடியை அவர் மகன் செய்த ஊழல் மூலமாக, அமைச்சர்கள் வேலுமணியை அவர் செய்த ஊழல் மூலமாக எல்லாரையும் வளைச்சு டெல்லிக்கு வரவழைச்சு கூட்டணியை உருவாக்கி இங்கே வரவழைச்சு அண்ணாமலையை நீக்கி கூட்டணியை கொண்டு வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி போன வாரம் வந்து திருநெல்வேலிக்கு வந்து பூத் கமிட்டி மாநாடு போட்டு அதிமுக 20%, நாங்கள் 18%, ரெண்டு சேர்த்தா 39% வந்துடும், வந்தால் 39% வந்துட்டா நாங்கள் வந்து மற்ற கூட்டணி கட்சியெல்லாம் சேரும் பொழுது நாங்கள் ஆட்சியை பிடிச்சிரோம் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்து 39%லேருந்து தேமுதிக கூட்டா இன்னொரு 3%, 2%, 3%. அப்புறம் அப்போ இருந்துச்சுன்னா இவிஎம்ஐ ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணால் ஒரு 5% வித்தியாசத்தை ஜெயிச்சிடலாம். ஓகே, ஒரு 44-45% 44-45% வந்துடும், நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டா மக்களும் நம்பிடுவாங்க. இப்படி அமித்ஷா பிளான் பண்ணி உட்காந்துருந்தா இந்த எடப்பாடினால் ஓபிஎஸ் போயிட்டார், டிடிவி போயிட்டார், பாமக ஆல்ரெடி போயிடுச்சு, அது எங்கே எப்போ வரும் 2-3 போயிடுச்சு, எப்போ வரும்னு தெரியாது. தேமுதிக ஆல்ரெடி வெளியே நிற்கிது, மதில்மேல் பூனையாக நிற்கிது. இப்போ இப்போ என்டிஏ கூட்டணிக்கு 18% எப்படி சொல்லுவீங்க? ஆனால் அதே அமித்ஷா தான் நான் அதிமுகவோட உள்கட்சி விவகாரத்தெல்லாம் தலையிட மாட்டேன்னு சொன்னா எடப்பாடி தான் முக்கியம் தானே செய்தியாளர் சந்திப்பில். எடப்பாடி முக்கியம் தான், எடப்பாடி முக்கியம். பின்னால் வரைக்கும் என்டிஏ கூட்டணி கட்சிகளாக ஓபிஎஸும் டிடிவியும் கூட்டணி இருந்தால் அந்த 38%, இல்லைன்னா பெரிய அளவுக்கு அண்ணாமலை ஏற்கனவே அண்ணாமலையே காலி பண்ணிட்டாங்க. அண்ணாமலை இந்த உயர்மட்ட குழு கூட்டத்துக்கு அழைக்கப்படலை. அண்ணாமலைக்கு சீட்டே கிடையாதுன்னு சொல்லி நியூஸ் வருது. ஓகே, சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு வழங்கப்படாத நியூஸ் வருது. அப்போ அண்ணாமலை ஆதரவாளர்கள் சும்மா இருப்பாங்களா? பிஜேபிக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து ஒரு ஆக்கமும் ஊக்கம் கொடுத்தவர் அண்ணாமலை தானே. அண்ணாமலை சொல்கிற டேட்டாவில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. நம்ம அதை வந்து நம்ம டிஸ்பியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அண்ணாமலை வந்து கடுமையான உழைப்புனால தானே பாஜக ஓரளவுக்கு 11.5% கொண்டாந்தார். டிடிவி, ஓபிஎஸ், தமாக, பாமக எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்து தானே அந்த 18.5% அச்சீவ் பண்ணார். இப்போ இன்றைக்கி அண்ணாமலை ஒதுக்கப்பட்டால் டிடிவி இல்லை, அண்ணாமலை இல்லை, ஓபிஎஸ் இல்லை, பாமக இல்லை, எப்படி 18% கணக்கு வரும்? அப்போ 3%, 4% குறைஞ்சி போயிடும் என்டிஏ கூட்டணி. 5% கூட வச்சுக்கோங்க, 5% குறைஞ்சி போகுது. 5%, 20%, 25% எப்படி ஜெயிச்சதா சொல்ல முடியும் அமித்ஷாவால்? இவிஎம் எப்படி மேனிப்புலேட் பண்ண முடியும்? அப்போ அங்கே அமித்ஷாவுக்கு அங்கே உதைக்குது. அப்போ இவங்கெல்லாம் இல்லைன்னா 3ஆம் இடத்துக்கு போயிடும். 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சுன்னா அவங்களால மேனிப்புலேட் பண்ண முடியாது, இவிஎம்மை டச் பண்ண முடியாது, எலெக்ஷன் கமிஷனை வச்சு இது பண்ண முடியாது. இப்போ முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தேவசகாயம் வந்து ஒரு 23 பிஜேபி தொகுதிகளில் எப்படி 7% ஓட்டு மேனிப்புலேட் பண்ணப்பட்டு கூட வாங்கப்பட்டதுன்னு அவர் நிரூபிச்சிருக்கார். இப்போ அதையும் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ மக்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த வெற்றியை வந்து இவிஎம்மை வச்சு மேனிப்புலேட் பண்ணால் இங்கே நம்ம கதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உண்மை வந்து அமித்ஷாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்காக செங்கோட்டையனை அதனால ஒன்றா இணைங்க, அப்போ நீ சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிற, அப்போ ஒன்றா இணைக்கக்கூடிய சூழலை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேளை இருக்கலாமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் ஒரு மூத்த தலைவர், எம்ஜிஆருடைய நம்பிக்கை பெற்றவர், ஜெயலலிதா அவர்களும் நம்பிக்கை பெற்றவர், ஒரு பண்பாளர், அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர். அவரும் நானும் ஒரு சேர்ந்தே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஜெயலலிதா அம்மா தேர்தல் அறிக்கை பண்ணும்போதும் அவர் என் கூட இருந்திருக்காரு. அப்புறம் வந்து 5 நாள் 3 ஹவர்ஸ் 15 மணி நேரம் நான் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது என் பக்கத்தில் தான் அவர் பக்கத்தில் தான் நான் உட்காந்து பண்ணேன். நான் இது எல்லாமே நல்ல ஒரு அப்போ வேளாண்மை துறை அமைச்சராக இருந்தார். ஒரு நல்ல ஒரு ஒரு பண்புமிக்க தலைவர் அவரை பொறுத்த வரைக்கும். அவர்கிட்ட கூவத்தூரில் இருந்து அவர்கிட்ட ஆட்சி பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தால், சசிகலா அவர்கள் ஒப்படைத்திருந்தால் இன்றைக்கி அதிமுக இந்த நிலைமைக்கு இப்போ ஆளாக இருக்காது.
அவ்வளோ வலிமையாக அதை நடத்தியிருப்பாரு. வலிமையாக நடத்துகிறேன்னாங்க. பதவி வந்து முதலமைச்சர் ஆகிட்டா நடத்த வேண்டியதுதானே, அப்புறம் என்ன இருக்குது? சசிகலா நீக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, தினகரன் நீக்கப்பட்டிருக்க மாட்டார். தினகரனை உள்ளே கொண்டாந்து தான் சசிகலா அவர்கள் செய்த முதல் தப்பு. தினகரனை கொண்டாந்து அவர் தான் அடுத்த முதலமைச்சர்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. சசிகலாமா ஜெயிலில் போன பிறகு அது வந்து இவங்களுக்கு எல்லாத்தையும் பிடிக்கல. வேலுமணி, எடப்பாடி இவங்களுக்கு எல்லாத்தையும் பிடிக்கல. அப்போ தினகரனையும் தூக்கி போட்டாங்க, இவங்க போட்டாங்க. ஓபிஎஸ்ஸை உள்ளே கொண்டாந்தாங்க. ஓபிஎஸ் கூட இருந்து அவரை மேனேஜ் பண்ணி எல்லாம் கொண்டாந்தாங்க. பதவி முடிஞ்ச உடனே ஓபிஎஸ்ஸையும் தூக்கி போட்டார் அவர் எடப்பாடி. அப்போ எடப்பாடி என்ன வேணால் சந்தர்ப்பவாதி, துரோகி. இதுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கோல்டன் ப்ரைஸ் ஆர் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கணும், எடப்பாடி தான் கொடுக்கணும். ஆனால் இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி செங்கோட்டையன் இப்போ பண்ணுறதாகட்டும், இல்லை பாஜக செங்கோட்டையன் பண்ணுறது எல்லாமே என்டிஏவை தானே வீக்கன் பண்ணும். அப்படி இருக்கிற ஒரு கால பாஜக இல்லை, என்டிஏ ஆல்ரெடி வீக்கன் ஆயிடுச்சு. ஓகே, இது எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க. இப்போ என்டிஏ வீக்கன் ஆயிடுச்சு. ஓபிஎஸ் போயாச்சு, டிடிவி போயாச்சு, பாமக எங்கே போகுதுன்னு தெரியாது. ஓகே, தேமுதிக எங்கே போகுதுன்னு தெரியாது. எஸ், மதில் மேல் பூனை. இப்போ இருக்குது யார்? எடப்பாடியும் பிஜேபியும் தாமாகவும் தான் இருக்குது. 3 பேர் சேர்ந்தா கூட முக்கி கத்தினாலும் 25% தாண்டாது. 25% தாண்டாது. இவங்களை வச்சு எப்படி அமித்ஷாவால் இவிஎம் மேனிப்புலேட் பண்ண முடியும்? மாஸ்டர் ரோலை எப்படி மேனிப்புலேட் பண்ண முடியும்? கஷ்டம். அப்போ வெளிப்படையாக தெரிஞ்சு போயிடும். அப்போ பிரச்சனை. அப்போ என்ன பண்ணு? சரி, தோக்குறதான் தோக்குறோம். அதிமுக வந்து ஒன்றிணைச்சாவது முயற்சி பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு இபிஎஸ் ஒத்துக்குவாரா சார்? இபிஎஸ் ஒத்துக்குவாரா? இபிஎஸ் ஒத்துக்க வச்சா அவர் தான் விடாப்பிடியா நிற்கிறாரு. பிரிஞ்சு போனவங்களும் சேர்த்துக்க வாய்ப்பே இல்லைன்னு நிற்கிறார். வாய்ப்பே இல்லைன்னு நிற்கிறாருல்ல. வாய்ப்பே இல்லைன்னு ரெட்டலை பிடிக்கிட்டா, ரெட்டலை பிடிக்கிட்டா என்ன பாஜக விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுவாரு. என்ன பாஜக வஞ்சிக்கிறாங்கன்னு ஒரு விக்டிம் கார்டும் ப்ளே பண்ணுவாரு. ப்ளே பண்ணி என்ன பண்ண போறீங்க? பாஜக கூட தானே கூட்டணி வச்சிருந்தீங்க. அவங்க ஒன்றும் பிடுங்கலையா? இவங்களை வச்சு செங்கோட்டையனை வச்சு இன்னொரு போட்டி பொதுக்குழு உருவாக்கி அந்த போட்டி பொதுக்குழு மூலமாக எடப்பாடியை நீக்கி தீர்மானத்தை போட்டு அந்த தீர்மானத்தை எடப்பாடி அனுப்பின மாதிரியே அனுப்பி எலெக்ஷன் கமிஷன் அனுப்பி எலெக்ஷன் கமிஷனை ஏற்றுக்கிட்டு ரெட்டலை சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணி இது தனி எடப்பாடி செங்கோட்டையன் தலைமை அணியின் ஒரு அணியை உருவாக்கி, சரி அதிமுக செங்கோட்டையன், அதிமுக எடப்பாடி, அப்புறம் 2 அணி உருவாயிருச்சுன்னா. ஆனால் செங்கோட்டையன் பின்னாடி அவ்வளோ பேர் வந்துருவா, அவ்வளோ பேர் வருவாங்களா? வர்றாங்களா இல்லையா? வரக்கூடிய சூழல் உருவாகிட்டான். இப்போ நயனா நாகேந்திரன் ஆதரவு சொல்கிறார். நார்மலாக ஒற்றுமைப்படுத்தணும்னா எல்லா அதிமுக தொண்டர்களும் அதை ஏற்றுக்குவாங்க. இன்றைக்கி சசிகலா ஆதரவு கொடுத்துருக்காங்க, ஓபிஎஸ் ஆதரவு கொடுத்துருக்காரு, நயனா நாகேந்திரன் ஆதரவு கொடுத்துருக்காரு. சரியா? ஆனால் அண்ணாமலை வேறு கணக்கு போடுறாரு. என்ன கணக்கு போடுறாரு? ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அண்ணாமலை, பாமக 3ஐயும் தனியாக பிரித்து கொண்டு போய் விஜயோட ஒரு கூட்டணி வச்சு இன்னொரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கூட்டணி பனால். இந்த கூட்டணி பனால். அதுக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆமாம், ஏன்னா அவர் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஓபிஎஸ் தினகரன் ரொம்ப முக்கியம் அந்த கூட்டணிக்கு, புரிஞ்சுக்கோங்கன்னு அண்ணாமலை பேசுகிறாரு. அப்போ இது உள்கட்சி வரணும்னு அமித்ஷா பேசுகிறாரு. அண்ணாமலை எப்படி அமித்ஷா சொல்கிறதான் கேட்பேன்னு சொல்லிட்டு அது இது மாற்றி பேச முடியும்? அப்போ இது வந்து எல்லோரும் குழம்பு போய் உட்காந்துருக்காங்க. ஏன்னா 3வது இடத்துக்கு போயிடும், பிஜேபி அதிமுக கூட்டணி 3வது இடத்துக்கு போயிடும் அப்படின்ற ஒரு சூழல் வந்துருச்சு. இப்போ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? அப்படின்னா எல்லோரும் ஒன்றா சேர்க்கணும். சேர்த்து எடப்பாடியும் உள்ளே வச்சுருந்தா அதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம 2ஆம் இடத்தையாவது தக்க வைக்க முடியும் அப்படின்றது பிஜேபியினுடைய கணக்கு. ஆனால் அதிமுகவோட மூத்த தலைவர்கள் இப்போ திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் இவங்க அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள் 2-3 பேசும்போது செங்கோட்டையன் சொன்னது அவரோட கருத்து. ஆனால் முடிவு எடப்பாடி எடுக்கிற பின்னாடி தான் நாங்கள் இருப்போம்னு அதிமுகவினர் வந்து எடப்பாடி பின்னாடி தானே நிற்கிறாங்க. அவரோட கருத்தோட தான் ஒத்து போகிறாங்க. அதிமுகவினர் எடப்பாடி பின்னாடி இருக்காங்க. அதிமுக மூத்த அமைச்சர்கள் எடப்பாடி பின்னாடி இருக்காங்க. பொதுக்குழு அவர் பின்னாடி அவர் பின்னாடி இருக்குது. எம்எல்ஏக்கள் அவர் பின்னாடி இருக்காங்க. ஆனால் எம்எல்ஏக்களுக்கு அகென்ஸ்டாக இன்னொரு எம்எல்ஏ உருவாக்குறாரு எடப்பாடி. பொதுக்குழு உறுப்பினருக்கு அகென்ஸ்டாக இன்னொரு பொதுக்குழு உறுப்பினர் உருவாக்குறாரு. அமைச்சர்களுக்கு அகென்ஸ்டாக இன்னும் 2-3 பேரை சேர்த்து உருவாக்குறாரு. அப்போ அதிமுகவுக்குள்ளேயே டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை கொண்டு வந்து தனக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்குறாரு. யார்? எடப்பாடி. அப்போ இருக்கக்கூடிய அதிமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் இவங்க எல்லாருக்கும் அகென்ஸ்டாகவே இன்னொரு டீமை உருவாக்குறாரு. எப்படி வந்து ஜெயலலிதா வந்தோடனே எம்ஜிஆர் ஆட்கள்லாம் காலி பண்ணிவிட்டு தனக்குன்னு ஒரு டீம் உருவாக்குச்சோ அதே மாதிரி எடப்பாடி ஜெயலலிதா கூட இருந்த அத்தனை பேரையும் காலி பண்ணிவிட்டு தனக்கென்று ஒரு டீமை உருவாக்குறாரு. அப்போ இவரது ஓன் கட்சியாக உருவாக்குறாரு. அப்படி செல்வாக்கான தலைவராக வெற்றி பெற்ற பின்பு உருவாக்கினா கூட மக்கள் ஏற்றுக்குவாங்க. நீ வெற்றியை பெறலையே அப்புறம் உருவாக்கி என்ன பண்ண போகிற?
அப்போ நீ அதிமுகவுக்குள்ளே இருந்துக்கிட்டு அதிமுகவை தோற்கடிப்பதற்கு எடப்பாடியே எல்லா வேலையும் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு பய உணர்வு அமைச்சர்கள் மத்தியில் வந்துருச்சு. இரண்டாம் கட்ட தலைவர் மத்தியில் வந்துருச்சு. அமைச்சர்கள் சொல்கிறத எதையுமே கேட்கறது இல்லை. ஏன்னா பணம் இவர் தான் செலவழிக்கிறார். ஒவ்வொரு மீட்டிங்கும் 1 கோடி ரூபா செலவழிக்கிறது யார்? எடப்பாடி. நான் தானே பணம் செலவழிக்கிறேன். அப்போ பணம் என்கிட்ட தானே போகுது. இப்போ நான் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும். இப்போ ஏலத்தில் எடுத்தது குத்தகைதாரர் மாதிரி இவர் செயல்பட்டு இருக்காரு ஒழிய. சரி, இப்போ குத்தகைகள் என்ன சிக்கல்? இப்போ ஏன் செங்கோட்டை இங்கே போறாரு? அவருக்கும் பணங்கள் ஒழுங்காக தானே போயிட்டு இருக்கும். குத்தகை பணம். ஆமாம், நீங்கள் இப்போ வந்து வெளில வந்து நீ நேர்த்தேனே உனக்கு கட்சியில் உனக்கு சீட்டே கிடையாது. ஓகே, கோவிச்செட்டிப்பாளையத்தில் உனக்கு சீட்டே கிடையாது. உனக்கு எதிராக இன்னொருத்தரை உருவாக்கியாச்சு. வேலுமணிக்கு எதிராகவே உருவாக்கியாச்சு. தங்கமணிக்கு எதிராக உருவாக்கியாச்சு. ஆர்வி உதயகுமாருக்கு எதிராக உருவாக்கியாச்சு. செல்லூர் ராஜுக்கு எதிராக உருவாக்கியாச்சு. இது அதிமுகவினர் உணர்ந்திருக்காங்களா? தனக்கு எதிராக ஒரு எதிரான வளையத்தை உருவாக்கிட்டாரு. ஜெயிக்க போறதில்ல. யாரை உருவாக்கினா என்னன்னு பேசாமல் இருக்காங்களா என்னமோ தெரியல. எப்படியோ ஜெயிக்க போறதில்ல. நீ நம்ம இப்போ கட்சி கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் ரத துரோகாதிபதிகள் அவருக்கு எப்பயுமே உண்டு. முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர், Z+ செக்யூரிட்டி எல்லாம் இருக்குது. மற்ற அமைச்சர்கள் தான் தெருவில் நிற்கணும். மற்ற அமைச்சர்கள் தான் வாய்ப்பு இல்லாமல் நிற்கணும். மற்ற பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்பை வர்றதை பற்றி, அதிமுக ஆட்சிக்கு வர்றதை பற்றி எடப்பாடிக்கு கிஞ்சித்தும் கவலை இல்லை. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா 2 விஷயம் இங்கே 2 பார்க்கணும். ஒன்று வந்து அதிமுக தொண்டர்கள் உண்மையாக என்ன நினைக்கிறாங்க, எல்லாரும் ஒருங்கிணையணும். அதிமுக எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, ஜெயலலிதா அவர்கள் வளர்த்த கட்சி, ரெட்டலை சின்னம் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரணுன்றது அதிமுக தொண்டர்களது உண்மையான விருப்பம். ஆனால் அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு எப்படியோ பிஜேபி பின்னால் போய் நம்மளை பாதுகாத்துக்குவோம், நம்ம சொத்தை பாதுகாத்துக்குவோம், ஏன் எக்கெடுக்கிட்டு போனான்னு. இது வந்து எடப்பாடியும் எடப்பாடி இருக்கக்கூடிய கோஷ்டி அமைச்சர்களுக்கும் அவங்க அந்த லைனில் போயிட்டுருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் மாதிரி ஒதுக்கப்பட்டவர்கள், இப்போ செங்கோட்டையன் இன்றைக்கி ஒதுக்கப்பட்டது, இன்றைக்கி காலையில் நீக்கியிருப்பாங்க. நீக்கிறதுக்கு எல்லாமே உத்தரவுலாம் ரெடி பண்ணிட்டாங்க. நேற்றே ஒரு ஆளை வச்சு கருங்காலி செங்கோட்டையன் நாளைக்கு நீக்கப்படுவார் அப்படின்லாம் சொல்ல வச்சுட்டாங்க. ஏன்னா எடப்பாடியை சுற்றி RSS கருங்குடிகள் கைக்கூலிகள் இருக்காங்க. அந்த விமர்சனம் நேரடியாகவே வைக்கிறேன். உண்மையாக இருக்காங்க. அவங்க தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க எடப்பாடியை. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு மூத்த தலைவரை பார்த்து கருங்காலின்றது, கைக்கூலின்றது, அவரை நீக்குவோன்றது இதெல்லாம் வந்து எடப்பாடிக்கு தெரியாமல் பேச மாட்டாங்க. அப்போ வந்து எடப்பாடி அந்தளவுக்கு ஒரு ஒஸ்டான லீடராக இருக்கார். இப்போ இன்றைக்கி நீக்கியிருப்பாங்க. ஆனால் செங்கோட்டையன் சொன்னதில் ஏதாவது குற்றம் இருக்கா? ஒருங்கிணையன்னு சொன்னதில் குற்றம் இருக்கா? யாரை சேர்க்கணுன்ற முடிவு பொதுச்செயலாளர் எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. இப்போ அதுலேயும் குற்றம் இல்லை. அப்போ எப்படி நீக்க போகிறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. இப்போ ஆனால் இதுக்கு முன்னாடி நீக்கப்பட்டவங்க நிறைய பேர் ஒன்றிணையணும், சசிகலாக்கு ஆதரவு, OPS ஆதரவுன்னு பேசி நிறைய பேர் அவர் உடனடியாக அடுத்த நிமிஷமே நீக்கியிருக்காங்க. ஏன்னா இப்போ நீக்க முடியாது. செங்கோட்டையன் மட்டும் நீக்கிறதுக்கு செங்கோட்டையன் நீக்கினா மேலேருந்து ஆப்படிச்சிட்டேன். ஓகே, மேலேருந்து ஒரு சப்போர்ட் இல்லாமல் செங்கோட்டையன் இவ்வளோ தூரம் பேச மாட்டார் அப்படின்னு எடப்பாடி பயப்படுறாரு. அதனால தான் அவரை நீக்க பயப்படுறாரு எடப்பாடி. செங்கோட்டையன் நீக்க பயப்படுறாரு. அப்போ செங்கோட்டை மேலேருந்து அமித்ஷாவும் மோடி என்ன சும்மா லேசான ஆளுங்களா? எடப்பாடி இஷ்டத்துக்கு பேசுகிறதுக்கு, எடப்பாடி இஷ்டத்துக்கு நான் தான் அறுதி பெரும்பான்மை வாங்குவேன், நான் தான் தனித்து ஆட்சி அமைப்பேன், யாரையும் நீக்கப்பட்டவர் தான், யாரையும் சேர்க்க மாட்டேன், சூரியனை பார்த்து ஏதோ குறைக்குது இப்படிலாம் சொல்கிறதுக்கு, எடப்பாடியை சொல்கிறதெல்லாம் ஏற்றுட்டு போகிறதுக்கு மோடி அமித்ஷாவும் என்ன லேசான ஆளுங்களா? அப்போ நீ ஒழுங்காக நீ வந்து ஒன்று சேர்ந்து வச்சேன்னா எங்கள் பிளான் படி ஜெகனை எப்படி ஜெயிக்க வச்சோமோ, எப்படி ஃபட்னாவிஸை ஜெயிக்க வச்சோமோ, எப்படி வந்து சிண்டேயை ஜெயிக்க வச்சோமோ, எப்படி கேஜ்ரிவாலை காலி பண்ணமோ, எப்படி ஹரியானாவில் திரும்பி மீண்டும் ஆட்சிக்கு வர வச்சோமோ, அதே மாதிரி ஒன்றையும் ஆட்சிக்கு வர வைப்போம். ஆனால் இதில் வந்து நீ ஓட்டை விட்டேன்னா 25% வச்சுக்கிட்டு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சார், இப்போ எடப்பாடி இவ்வளவு நாளாக கட்டி வச்ச யாரையும் சேர்க்க மாட்டேன், நான் தான் தலைவர், நான் தான் அதிமுக பொதுச்செயலாளர் கட்டி வச்ச பிம்பத்தை பாஜக அழுத்தத்தில் இவங்க சேர்த்துட்டாங்கன்னா அவர் இவ்வளோ நாள் வச்சது அப்படியே சரசரன்னு சீட்டு கட்டு மாதிரி ஒரே நாள் சரிஞ்ச மாதிரி ஆகிறத எடப்பாடி அனுமதிப்பாரா சார்? என்ன சீட்டு கட்டு மாதிரி சரியும்? அவர் நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் அதிமுக முகம்னு ஒரு 3 ஆண்டுகளாக கட்டி ஒரு இமேஜ் ரெடி பண்ணியிருக்காரு. இப்பயும் அவங்க அது உடனடியாக சரிஞ்சிடும். இப்பயும் வந்து OPS வந்து என்ன சொன்னார், எனக்கு எந்த பதவியும் வேண்டாம். சசிகலாமா என்ன சொன்னாங்க, எந்த பதவியும் வேண்டாம். டிடிவி தினகரன் என்ன சொன்னார், எடப்பாடி தான் முதலமைச்சர் சொன்னார். செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரு, பொதுச்செயலாளர் என்ன முடிவு எடுக்க, யாரை சேர்க்கணுன்றீங்க சேர்க்கட்டும்னு சொல்கிறாரு. இப்போ இன்னமும் அவங்க சப்மிசிவாக தானே வராங்க. இன்னமும் நீ என்ன சாதித்த தலைவரா, என்ன செல்வாக்கு மிக்க தலைவரா? உன்கிட்ட பணம் இருக்குது, ஊழலில் கொள்ளையடித்த பணம் 1 லட்சம் கோடிக்கு மேலே வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பணத்தை வந்து வச்சுக்கிட்டு நீ வந்து அதிமுகவை ஏலம் எடுத்து அதிமுக தொண்டர்களுக்கு 1 கோடி கொடுத்து கூட்டத்தை சேர்த்து மீட்டிங் நடத்தி ஜெயிச்சிடலாம், நம்ம தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னா உனக்கு சித்தாந்தம் கிடையாது, கொள்கை கிடையாது, உனக்கு வந்து இதய சுத்தியோட மக்கள் நம்பிக்கை கிடையாது.
அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய மனப்பக்குவம் கிடையாது. ஒரு லீடருக்குரிய எந்த பக்குவமே இல்லாத எடப்பாடியை எப்படி வந்து மக்கள் நம்பி ஓட்டு போடுவான்? நீ நம்பகத்தன்மையான ஆளும் கிடையாது. நீ சொல்கிறத நீயே மாற்றி பேசுவ. நீ நம்பகத்தன்மையான ஆளும் கிடையாது. உனக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? இது தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி செங்கோட்டையன் சொல்கிற இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, என்ன மாதிரி இருக்கிற இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரோடையும் நான் பேசிகிட்டு இருக்கேன், யாரோட பேசுகிறேங்கிற சஸ்பென்ஸு, எல்லாரும் விரைவில் வெளியே வருவாங்கிறது அது இன்னும் அலாமிங்காக இருக்கே சார். அப்போ அதிமுக கிட்டத்தட்ட திரும்பவும் இன்னொரு ஸ்பிளிட்டுக்கு ரெடி ஆயாச்சு. அதுக்கு வந்து இவருக்கு பேக்கிங் இருக்குது. யார்? செங்கோட்டையனுக்கு பேக்கிங் இருக்குது. இன்னொரு ஸ்பிளிட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்பிளிட்டில் அதிமுக ஏற்கனவே இத்தனை ஸ்பிளிட் ஆகிருக்கு, இன்னொரு ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் பெனிஃபிட் ஆகிறது யார்? அதிமுகவை 13 இடத்துல 3ஆம் இடத்துக்கு தள்ளிய பிஜேபி தான் பெனிஃபிட்டு. அதிமுகவை 7 இடத்துல டெபாசிட் இழக்க வைத்த பிஜேபிக்கு தான் பெனிஃபிட். அதிமுகவை ஒரு இடத்துல 4ஆம் இடத்துக்கு செல்ல வைத்த பிஜேபிக்கு தான் பெனிஃபிட். இதுதானே பெனிஃபிட்டு. அப்போ அதிமுக உடஞ்சி சின்ன ஒன்றா சேர்க்க முயற்சி பண்ணோம், சேரலைன்னா உடச்சிட வேண்டியதானே. அப்போ இந்த தேர்தலில் திமுக நாங்கள் ஆட்சி அமைப்போம், திமுகவை வீழ்த்துவோம், அதெல்லாம் திமுக கிட்டே இவங்களால போக முடியாது. திமுக கிட்ட இவங்க போகிறதுக்கு கொள்கை சித்தாந்தம், கொள்கையற்ற கூட்டணியை வச்சுருக்கவன், கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்லக்கூடிய எவனாவது மக்கள் நம்பி வாக்களித்தா கடைசியில் அவனை அடவு வச்சுட்டு போயிடுவானா இல்லையா, விற்றுட்டு போயிடுவானா இல்லையா? கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு எவன் ஒருத்தன் சொல்கிறானோ அவன் அரசியல் அறிவு இல்லாதவன் இருப்பான், இல்லைன்னா அரசியல் புரிதல் இல்லாதவன் இருப்பான். அவனை நம்பி எப்படி மக்கள் ஓட்டு போடுறது? கொள்கை எதிரி வேற, கூட்டணி அரசியல் எதிரி வேறன்னு ஒரு கட்சிக்காரர் சொல்கிறாரு அப்படின்னா அவனுக்கு அரசியல் புரிதல் இல்லை. அது விஜய் சொன்னால் பரவாயில்ல, ஏன்னா புதுசு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒன்றும் தெரியாது, அதனால் சொல்கிறாப்புல. எடப்பாடியை எப்படி சொல்லுவ நீ கொள்கை வேற கூட்டணி வேறன்னு? இப்போ கொள்கை இல்லாத கூட்டணி அமைக்கி உனக்கு எப்படி மக்கள் ஓட்டு போடுவான்? நீ எப்படி ஜெயிக்க முடியும்? ஒருங்கிணைந்த அதிமுக இன்க்ளூடிங் பிஜேபி இன்க்ளூடிங் பாமக ஜெயிக்க முடியலையா? அப்போ அதிமுக என்ன, திமுக வெற்றி பெற்றா கூட பரவாயில்ல, அதிமுகவை வீக்கன் பண்ணி நம்ம அந்த இடத்துல அதாங்க பிஜேபி அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம். அடுத்த தேர்தலில் பார்த்துக்குவோம். முயற்சி பண்ணோம், சேரலை, அப்போ உடைச்சிரு. யாருக்கும் எதுவும் வேணாம், உடைச்சு செங்கோட்டையன் தலைமையில் உடைச்சிரு. அப்போ செங்கோட்டையன் உண்மையிலேயே பிஜேபியினுடைய பின்புலம் இல்லாமல் செங்கோட்டையன் மற்ற அதிமுக தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன், மற்ற அதிமுக தலைவர்களும் சேர்ந்து ஒரு தனி அணியாக உருவாகி எடப்பாடியை பொதுக்குழுவை கூட்டி நீக்கி தேர்தல் கமிஷனில் நம்ம ஃபைல் பண்ணி அடுத்து வந்து சின்னத்தை ஃபால்ட்டு பண்ணி அதிமுக செங்கோட்டையன் அணின்னு ஒன்று அணியை உருவாக்கி அந்த அணிக்கு தலைமை தாங்க வரையானால் இவங்களெல்லாம் ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்து அந்த அப்படிப்பட்ட ஒரு அணிக்கு, தனி அணிக்கு தலைமை தாங்கி எடப்பாடி அணியை வீழ்த்துவாரே ஆனால் அதிமுக மீண்டும் இவர்களிடம் வரும். யார் வரும்? செங்கோட்டையன் வரும். ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த்ன்றாங்க. வலிமை ஒன்று தான் வலிமையை மதிக்கும்ன்றிருக்கார் அப்துல் கலாம். அப்போ என்ன அர்த்தம்? உனக்கு நீ அதிமுக வலிமையாக இருந்தால்தான் பிஜேபியை உன்னை மதிக்கும். நம்ம கண்ணு முன்னால் பார்த்தோமா இல்லையா? 20% இருக்கக்கூடிய எடப்பாடியை மதிச்சாங்களா, ஓபிஎஸ் மதிச்சாங்களா? 20% இருக்கக்கூடிய எடப்பாடியை மதிச்சாங்களா, டிடிவி தினகரனை மதிச்சாங்களா? எடப்பாடி. அப்போ வலிமை யார்கிட்ட இருக்கோ அவங்கள தான் மதிப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து முதல்ல இந்த பிஜேபியோட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லி யாராவது வந்தீங்கன்னா, திரும்பி வந்தீங்கன்னா அதுக்கு எடப்பாடியே பெட்டர்னு போயிடுவாங்க. நீங்கள் என்ன உண்மையான அதிமுக தொண்டர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மை என்ன? நாங்கள் தனியாக நிற்போம், பிஜேபியோட கூட்டணி கிடையாது, நாங்கள் அதிமுகவை மீட்க போகிறோம், அதிமுக எடப்பாடியிலேருந்து மீட்க போகிறோம், அதுக்கு எல்லோரும் ஒன்று சேருங்க. அப்படி ஒன்று சேரக்கூடிய அணி, தனி அணியாக பொதுக்குழுவை கூட்டுங்க, பொதுக்குழுவை கூட்டுங்க, எம்எல்ஏக்களை வாங்குங்க. என்ன வாங்கலையா பிஜேபி? மற்ற மாநிலங்களை தான் பார்க்குறேன். வாங்க, எம்எல்ஏக்களை உங்கள் பக்கம் கொண்டு வாங்க, அமைச்சர்களை உங்கள் பக்கம் கொண்டு வாங்க, பொதுக்குழுவை கூட்டுங்க. பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடியை நீக்குங்க. எடப்பாடி கூட யாரெல்லாம் சேர்றானோ அவனெல்லாம் நீக்குங்க. நீக்கிட்டு நீங்கள் தேர்தல் கமிஷனில் ஃபைல் பண்ணுங்கள். ஃபைல் பண்ணி தனி அணியாக நின்று ப்ரூவ் பண்ணுங்கள். எடப்பாடி விட எங்களால் ஓட்டு வாங்க முடியும். ஏன்னா எடப்பாடிக்கு போகிற ஓட்டு அத்தனையுமே திமுக பக்கம் போகும்போது, டிவிகே பக்கம் போகும்போது, இல்லை என்டிகே பக்கம் போகும்போது. இந்த செதறி ஓட்டை தடுத்து நிறுத்தணும்னா பிஜேபியுடன் கூட்டணி வச்சிருக்கக்கூடிய எடப்பாடியை ஒதுக்கிட்டு நீங்கள் தனியாக கூட்டணி. அது பலன் கொடுக்குமா சார்? அது பலன் கொடுக்குமா? பலன் வேறு வழியே இல்லை. என்ன பண்ண, அதை பண்ணி தான் ஆகணும். ஓகே, இந்த வட்டம் தோக்கத்தாங்க முடியும், இந்த வட்டம் ஜெயிக்க போகிறது இல்லைங்க. அது எடப்பாடி இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்தா இருந்தாலும் ஜெயிக்க போகிறது இல்லைங்க. ஆனால் அதிமுகவை காப்பாற்றிடலாம். இவங்க தனியாக நின்னாங்கன்னா
ஆனால் பிஜேபியோட நிற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எடப்பாடியே மேலே நின்று போயிட்டே இருப்பாங்க. ஓட்டு அதிமுக தொண்டர்கள் ஓட்டை உங்களுக்கும் வராது. யாருக்கு வராது? ஓபிஎஸ்க்கு வராது, டிடிவிக்கு வராது, செங்கோட்டையனுக்கு வராது. செங்கோட்டையன் முடிவெடுத்தால் நீங்கள் பிஜேபி பக்கம் இருக்கணும்னா ஆல்ரெடி எடப்பாடி பிஜேபி பக்கம் போயிட்டார். தனியாக நில்லுங்க. தனியாக நின்று அதிமுக தொண்டர்கள் வாக்குகளை நீங்கள் யார் பெரும்பான்மையாக பெற போகிறாங்கன்னு முடிவு பண்ணுங்கள். உங்களுக்கு பெரும்பான்மை வந்துச்சுன்னா மக்கள் உங்கள் பின்னால் நம்பி வருவாங்க. இல்லைன்னா அந்த வாய்ப்பு நீங்கள் இழப்பீங்க. கிட்டத்தட்ட 2021 தினகரன் பண்ண வேலையை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம் 2021 தினகரன் பண்ணார். அப்போ எத்தனை இடத்துல? 23 இடத்துல தினகரன் வந்து அதிமுக வெற்றியை பாதிச்சாரா இல்லையா? கடுமையான பாதிப்பு, உண்மையான பாதிப்பு. இப்போ இவங்க எல்லாம் ஒன்றா சேரும்போது என்ன ஆகும்? அதிமுக ஒரு இடத்துல கூட வெற்றி வராமல் 15 சீட்டு 20 சீட்டு தான் வரும். ஆனால் சார் இப்போ சமீபத்தில் சேலத்தில் ஒரு 6 அமைச்சர்களை சந்தித்து பேசினதா அப்போ ஒரு தகவல் வந்தப்போ செய்தியாளர் சந்திப்பில் வேலுமணியை கூட வச்சுட்டு அப்படி ஒரு மீட்டிங்கே நடக்கலைன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஆனால் இன்றைக்கி செங்கோட்டையன் அந்த மீட்டிங் நடந்தது, அதில் நான் கலந்துக்கிட்டது, எல்லாத்தையும் பொதுவெளியில் பட்டவர்த்தனமாக போட்டு உடைச்சிட்டார். அப்படி நடக்காத ஒரு விஷயத்தை நாளைக்கு யாராவது ஒருத்தர் இதை லீக் பண்ணிவிடுவாங்க, வெளியில் சொல்லிவிடுவாங்க. அந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறது தான் ஒரு தலைவருக்கான இதாக இருக்கும். ஆனால் ஒரு பட்டவர்த்தனம் இல்லைன்னு சொல்கிறாரு, ஆனால் ஒரு மீட்டிங் நடந்துருக்கு. எடப்பாடி ஒரு வடிகட்டின பொய்யருங்க. எடப்பாடி அங்கே ஒரு ஆளுமை மேலே ஒரு கேள்வி, ஆளுமை மேலே, அதாவது தன்னையே நம்பாதவர் எடப்பாடி, துரோகத்தின் உச்ச உருவம் எடப்பாடி. அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணதே வேலுமணி தான். வேலுமணி தான் எல்லாரையும் வர சொல்லி பேச வைக்கணும்னு சொல்லிட்டு மீட்டிங்கு 5 அமைச்சர்கள் உள்ளே வந்த பிறகு வேலுமணி வரல. அந்த மீட்டிங்கு லேட்டு. எல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் போங்க, அதெல்லாம் முடியாது, செய்ய முடியாது, சேர்க்க முடியாது அப்படின்னு எடப்பாடி சொல்லி இவங்களை அனுப்பின பிறகு அப்புறம் வேலுமணி உள்ளே வராரு. வேலுமணி உள்ளே வந்து நல்லவர் போல் நடித்து அவரோட எடப்பாடி கூட சேர்ந்து ஒட்டிக்கிட்டு மீட்டிங்கே நடக்காத மாதிரி வெளியே வந்து போய் சொல்கிறாங்க. இன்றைக்கி செங்கோட்டையன் அது உண்மைன்னு சொல்லி உடைச்சிட்டாரு. டேட் வைஸ் டைம் வைஸ் போட்டு உடைச்சிட்டாரு, பேசிட்டாரு. அப்போ கூட வந்த அமைச்சர்கள் சொன்னது பொய்யா, எடப்பாடி வேலுமணி சொன்னது பொய்யா? வேலுமணி ஆர்எஸ்எஸ்னுடைய பிடியில் இருக்கார், எடப்பாடி ஆர்எஸ்எஸ்னுடைய பிடியில் இருக்கார், பிஜேபியினுடைய பிடியில் இருக்கார். அப்போ இவங்க 2 பேரும் தன்னுடைய சொத்தை காப்பாற்றுவதற்காக, இவர்கள் தங்களது சுயநலத்தை காப்பாற்றுவதற்காக அதிமுகவை அடகு வைத்து விட்டார்கள், வேலுமணியும் எடப்பாடியும். அப்போ 2 பேருமே வந்து அதிமுக அடகு வச்சுட்டாங்கன்னா 2 பேருமே ஊழலில் உச்சத்தில் கொடிகட்டி பறந்தவங்க. இவர்கள் வந்து தனது ஊழல் சொத்தை காப்பாற்றுவதற்காக இவர்கள் அவர்கள் காலில் விழுந்து கிடக்கிறார்கள். ஏங்க சங்கியே ஓட்டு போட்டுடலாம், சங்கிக்கு அடிமைக்கு எப்படிங்க ஓட்டு போடுறது? சங்கிக்கு ஒரு அடிமை இருந்தால் அவனுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க மக்கள்? எப்படி ஓட்டு போடுவாங்க? எதுக்கு அடிமை ஆகணும்? நீ உன் பின்னால் லக்கேஜ் இருக்குது, ஊழல் என்ற லக்கேஜ் இருக்குது, கரப்ஷன் என்ற லக்கேஜ் இருக்குது, சொத்து சேர்த்த லக்கேஜ் இருக்குது. இத்தனை லக்கேஜை வச்சுக்கிட்டு எப்படி இது பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் வந்து ஒட்டுமொத்த அதிமுகவினுடைய எதிர்காலத்தை அடகு வச்ச பிறகு அவர்களை நம்பி எப்படி போவாங்க? ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் அகெயின்ஸ்டாக ஒரு டீமை உருவாக்கிட்டு வராரு எடப்பாடி. இது அவங்களுக்கெல்லாம் தெரியுமா? எடப்பாடி சுற்றி பின்னால் நிற்கக்கூடிய அனைத்து பேருக்கும் தெரியுமா? எம்ஜிஆர் தலைவர்களை உருவாக்கினார், அண்ணா தலைவர்களை உருவாக்கினார், கலைஞர் தலைவர்களை உருவாக்கினார், எம்ஜிஆர் தலைவர்களை உருவாக்கினார். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் அடிமைகளை உருவாக்கினார். அதுதான் பிரச்சனை. இப்போ இவங்க 10 நாள் கெடு கொடுத்துருக்காரு செங்கோட்டையன். 10 நாளைக்குள்ளே என்ன முடிவு எடுக்கலைன்னா நான் வந்து அந்த சஸ்பென்ஸ் மேட்டரை சொல்லிட்டு போய் கடந்து போகிறாரு. 10 நாளைக்குள்ளே எடப்பாடி, ஏன்னா அவரோட முடிவு தெளிவாக இவங்களை சேர்க்கக்கூடாது, சேர்த்துட்டா திரும்ப கட்சியை எங்கிட்டேருந்து எடுத்துருவாங்கிறது தான் ஒரு எங்கள் கட்டு சோத்தில் எலி பெருச்சாலை விட்ட மாதிரி தாங்கிறது இதுக்கு முன்னாடி அவங்க பேசியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 10 நாள் முடிவில் மட்டும் என்ன பெருசாக எடப்பாடி முடிவு எடுத்துட போகிறாரு? செங்கோட்டையனை நீக்கிட்டு ஒரு முடிவு எடுப்பார். அங்கே தானே நகர். எடப்பாடி உண்மையிலேயே அதிமுகவை காப்பாற்ற வேண்டும், அதிமுகவை வளர்க்க வேண்டும், அதிமுக அழிவு பாதையிலிருந்து காப்பாற்ற வேண்டும்னா செப்டம்பர் 15ஆம் தேதி, இன்னைக்கு செப்டம்பர் 5, செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள். அண்ணா பிறந்த நாள் தானே? அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு தலைமை கழகத்தில் இருக்கேன் நான். நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து உழைப்போம், வாங்க வர்றவங்கலாம் வாங்க, நான் எல்லாரையும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணட்டுமே. பண்ணுவாரா சார்? அப்படி சொல்கிறேன். உண்மையாக அதிமுக காப்பாற்ற நினச்சாருன்னா பண்ணுவார். ஆனால் உண்மையாக அவர்கிட்ட இல்லை, அதனால் பண்ண மாட்டார். எவ்வளோ சீக்கிரம் செங்கோட்டையனை நீக்க போகிறாரோ நீக்க போகிறார். எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு எல்லாமே டைப் பண்ணி வச்சுட்டாங்க, கையெழுத்து போட்டு அனுப்ப வேண்டியதான். இப்போ ஏன் நிறுத்தி வச்சிருக்காருன்னு தெரியல. இன்றைக்கி சாயந்தரம் நீக்கிறாரா இல்லை நாளைக்கு நீக்க போகிறாரான்னு தெரியாது. ஓகே. ஏன்னா செங்கோட்டையன் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பாஜக தலைவர்களை டெல்லியில் சந்திச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு விதமான ஒரு உரசல் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ அது வெளிப்படையாக போட்டு உடைச்சிட்டாரு. இது ஒத்துக்கிட்டாதான் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையே, இல்லைனா முடியவே முடியாதுன்ற இடத்துக்கு போனார்னா இதை பிஜேபி
யார் பக்கம் நிப்பாங்க? எடப்பாடி பக்கம் பிஜேபி நிப்பாங்களா? வந்து செங்கோட்டையன் யார் பக்கம் இதில் நிப்பாங்களா? போட்டி ஜெயிக்க போகிறாங்களோ அவங்க பக்கம் நிற்பாங்க. யார் வலிமையா திரும்ப வராங்க? யார் வலிமையாக திரும்ப வர்றாங்களோ அவங்க போய் நிற்பாங்க. அதுக்குள்ள தேர்தலே வந்துருமே சார். அதுக்குள்ள அதுக்குள்ளே தேர்தல் வந்து வந்தானே வராட்டு போனானே எப்படியோ ஜெயிக்க போகிறது இல்லை. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, போயிட்டு போகிறாங்க, அழிஞ்சு போட்டோம். நம்ம எப்படியாவது நம்ம திரும்பி அண்ணாமலையை கொண்டாந்து ஆட்சி தலைவராக்கி ஏதாவது ஒன்று பண்ணாலும் பண்ணுவாங்க, யாருக்கு தெரியும். ஸோ பாஜக அப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற பிளான்ல அவங்களே டைரக்டா செங்கோட்டையன் மூலமா இறங்கிட்டாங்க. ஆமாம், அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்படிதான் செங்கோட்டையன் இறங்கியிருக்காங்க. சேர்ந்தா ஒன்று, சேரலைன்னா அதையும் உடச்சி விட்டுருவோம். ஓகே, உடச்சி விட்டு திராட்டில் விட்டோம்னா பிஜேபி அவங்கள விட அதிகமான இடத்துல வின் பண்ணிடும். நம்ம 29, 31 நம்ம டார்கெட் பண்ணி ஜெயிச்சிருவோம் அப்படின்ற அவங்க பிளான். ஓகே சார், நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை நன்றி சார். தேங்க்யூ சார். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.